ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமையார் கிச்சன் கிளறிக்கு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய போகிறேன்னா கறிவேப்பிலை பொடி. அதோட இன்க்ரீடியன்ட்லாம் என்ன தெரியுங்களா? நான் சொல்லிடுறேன் பாருங்கள். வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, காஞ்ச மிளகாய் ஒரு 10, புளி வந்து கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் போட்டுட்டு, எள்ளு கொஞ்சம் கருப்பு எள்ளு இருந்தால் போடுங்க, இல்லை வெள்ளை எள்ளு இருந்தால் போடுங்க. ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க. இது எல்லாமே மொத்தமாகவே நீங்கள் வந்துட்டு இந்த இன்க்ரீடியன்ட் மொத்தமாக போட்டு வானலில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. இது தனியாக என்ன பண்ணணும், ஒரு பூண்டு ஒரு 10 பல் என்ன பண்ணணும், ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா என்ன பண்ணணும் தெரியுங்களா? நீங்கள் அப்படியே வெறுமனே ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு இப்படி பொரித்து எடுத்துடணும். நீங்கள் கையில் போட்டிங்கன்னா இப்படி வந்து பொரியணும். அதை நீங்கள் விளக்கெண்ணெய் போட்டு ஊற வச்சுருந்தீங்கல்ல, அதுக்கப்புறமா அந்த கடாயில் போட்டு பொரிச்சிடணும். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிட்டுனோ போட்டு ஒன்றா அரைச்சி பொடியாட்டினா கறிவேப்பிலை பொடி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஆற வச்சுட்டு இதெல்லாம் இன்க்ரீடியங்களும் இதான் அழகு. உப்பு போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா பொன்னிறமாக வந்துச்சு பார்த்தீங்களா? ஓகேவா? கறிவேப்பிலை பொடி ரெடி. சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் பூ போட்டுக்கோங்க, தேவையான நெய் போட்டுக்கோங்க.